வணக்கம் மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று எடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க. நேற்று காலையிலே சோறெல்லாம் பொங்கி இங்கேயும் வச்சுட்டு நானும் என் மாவளும் கிளம்பி எங்கள் ஊரில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு தான் போனோம் பார்த்துக்கோங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஜங்ஷனில் ஒரே டிராஃபிக்கு, ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரே கட்சி ஆளும் ஏதோ ஆர்ப்பாட்டமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்குது பற்றியெல்லாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இது அவ்வளோ வந்த காரு வேனு போல் இங்கே பற்றியெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கூட்டமாக இருந்ததா. அதெல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பஸ்ஸில் போயாச்சு பார்த்துக்கோங்க. போய் சரவணா ஸ்டோரில் இறங்கிட்டோம். போய் வாங்க போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் கொஞ்சம் வாங்க போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம தான் அங்கே போயாச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோம்ல, இருக்கிற 7 மாடி ஏறி இறங்கிடணும்ல. ஏன்னா நம்ம என்ன காலையிலேயே நடந்து ஏற போகிறோம், ஒன்று எஸ்கலேட்டரில் போகிறோம், இல்லைன்னா லிஃப்ட்டில் போகிறோம். அதெல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய சைஸ்க்கு சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு சீப்பாக தான் இருந்தது. அப்போ என் மாவா சொன்னால், தீபாவளிக்கு அப்பா பேச்சுக்கிட்ட அந்த புது கடைக்கு போனதுக்கு பதிலாக நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கலாமோ, என்ன சீப்பாக இருக்குது. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சேலைலாம் வாங்கியிருக்கேன் சரவணா ஸ்டோரில். நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ரேட்டும் நல்ல சீப்பாக இருக்கும், துணியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்து எதையாவது வீட்டுக்கு வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம் மத்தியெல்லாம். நம்ம வந்து 7 மாடி ஏறி இறங்குனதில் பார்த்ததில் தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு முக்கியமாக எதுக்கு போனோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சாமானை வாங்காமல் வந்துட்டேன். என் மாவட்ட வீட்டுக்கு வந்த பிறகு சொன்னேன், ஐயோ பாப்பா இதை வாங்கலையே அதை வாங்கலையேன்னு என் மாவா வந்து சொன்னால், ஆமாம் நீ தானே வந்ததுக்கு வா 7 மாடி ஏறி இறங்குன்னு போயிட்டு வந்தல, அதை பார்த்துட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டியே உன்னை வச்சு என்னம்மா செய்ய அப்படின்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இவ்வளோ மாடி ஏறி இறங்குனதில் வயிறு பசிச்சுட்டா ஃபுட் கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாவோ. சரி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு பிரியாணி காலி ஆகிட்டுன்ட்டோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்டோம்னா, இந்த ப்ரௌனியில் ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு சொன்னா பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் பப்ஸு, கட்லெட்டு, காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கி தின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.